புதுக்கோட்டையில் எஸ்எஃப்எஸ் தனியார் பள்ளி சார்பில் கேரள மாநிலம் வயநாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு தவித்து வரும் பொதுமக்களுக்கு உதவிடும் நிலையில் பள்ளி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களிடம் நிவாரண உதவிகள் வசூல் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் கேரள மாநிலம் வெள்ள பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதற்கு பல வருடங்கள் ஆகும். இந்நிலையில் அம்மாநில முதல்வர் வெள்ள பாதிப்பு நிவாரணத் தொகை அளிப்பதற்கு அனைத்து மாநிலத்தில் உள்ள பொதுமக்கள் முன்வர வேண்டும் என அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் பலர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை டிவிஎஸ் அருகே உள்ள எஸ்எஃப்எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பில் அப்பள்ளியில் படிக்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என பலரிடமும் கேரள வெள்ள பாதிப்பிற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என எடுத்து கூறி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களால் முடிந்தளவு பணங்களை வசூல் செய்து கொடுத்ததில் 14,24,184 ரூபாய் வசூல் செய்த மொத்த தொகையை பள்ளியின் முதல்வர் ஜான் ததயூஸ் தலைமையிலும் தாளாளர் ஆண்டனி தார்சியூஸ், பொருளாளர் ஆண்டனி ராஜ் மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் நிவாரணத் தொகையானது வழங்கப்பட்டது. நிவாரணத் தொகையை வழங்கிய பள்ளிக்கும் மாணவியர்க்கும் மாவட்ட ஆட்சியர் பாராட்டுக்களை தெரிவித்தார். மனித நேயத்துடன் செயல்பட்ட பள்ளி மாணவர்களை நாமும் பாராட்டுவோம். நம்முடைய பக்கத்து மாநிலமான அந்த கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்காக எஸ்எஃப்எஸ் பள்ளியினுடைய மாணவர்கள் அவர்களாக முன்வந்து அவர்களுக்கு தெரிந்தவர்களிடமிருந்தும் எந்த விதமான கட்டாயமின்றி அவருடைய முழு சுதந்திரத்தோடு அவர்களாக ஏறக்குறைய 14,24,186 ரூபா சேகரித்து அதை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய ஆட்சியாளரிடத்திலே அது அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த தருணத்தில் எங்கள் மாணவர்கள் செய்த இந்த சேவைக்காக அவர்களை பாராட்டுகின்ற இதே நேரத்தில் அவர்களுக்கு தாராள உதவி செய்த அனைத்து பொதுமக்களையும் நினைத்து அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எஸ்எஃப்எஸ் பள்ளியிலிருந்து வயநாட்டில் நடந்த நிலச்சரிவின் காரணமாக அங்கே ஏராளமான எங்கள் போன்ற உயிர்கள் நிறையா பறிப்போனது. அதுக்காக எங்களோட பள்ளியின் முதல்வர் ஃபாதர் எடுத்த முடிவினால் எங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்களோட கைகளை நீட்டி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு 14,24,024 ரூபா எங்களால் கலெக்ட் பண்ணப்பட்டு இப்போது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கோம். ஸோ இதுக்கான முயற்சிகள் எடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.